திமுக என்ற தீய சக்தி எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பொய்களை உங்கள் முன்னால் அள்ளி வீசி கொண்டிருக்கிறது. பேய் இந்த ஓன ஊர்களை விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அதையெல்லாம் நம்பி மயங்கி தப்பித்தவரை கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து விடக் கூடாது. ஹோல்சேல்ல சோப்பு விக்கிறவனை பார்த்திருப்பேன், சீப்பு விக்கிறவனை பார்த்திருப்பேன், ஆப்பு விக்கிறவனை பார்த்திருக்கியா? பார்ந்த தோழர்களே, இப்போ கருணாநிதி குடும்பத்துக்கும் சரி, ஸ்டாலின் குடும்பத்துக்கும் சரி, தமிழ்நாடு நமக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு, நமக்கு சொந்தம் அப்படின்ற நினைப்பு எப்போதுமே உண்டு. ஆமா, அதனால எல்லாமே நம்ம ஊரு வேலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. எதுக்கு கல்ல எடுக்கிறீங்க? இருந்தா தான் வாங்கிடுவோம்ல. ஏன்னா அந்த குடும்பத்திலிருந்து யார தலைவரா போட்டாலும் ஏத்துக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொத்தடிமைகளாக இருக்கும்போது கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு வாட்டி வெளிநாட்டுக்கு டூருக்கு போகும்போதும் அந்த ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல இவரும் இவரது மனைவியும் நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாற்றிக்க. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. இங்கேருந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஐயா ஒன்று ஓட்டு போட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பணும். போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தேவையா நமக்கு? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படம் நிறுவப்பட்டது என்று ஒரு பெரியாரோட போட்டோ வச்சு அந்த புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கட்சியையோ கேவலமான அரசையோ பார்த்திருக்கிறீர்களா? இந்த வேலையை பண்றதுக்கு மக்களோட வரிப்பணம் கோடிக்கணக்கில் செலவிடப்பட்டிருக்கிறது. ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. எவ்வளோதான் இந்த 5 வருஷத்தில் முதலீடு வந்துச்சு, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறார். இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கலான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்டில் டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கைன்னா இந்த வெள்ளை பேப்பரை தான் தூக்கி காட்டணும்ட்டு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு. என்னன்னா நான் பெரிய மனுஷன்ல, பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. டிஆர்பி ராஜா அவங்க அப்பா டிஆர் பாலுனால தானே மந்திரி ஆனாரு, இல்லைன்னா என்ன அவர் கட்சிக்காக உடைச்சா அவர் மந்திரி ஆனாரு? இன்னைக்கு உன்னை செம பெரட்டு விட மாட்டேன். இப்படிப்பட்ட ஆணவக்காரர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்வதை நீங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க? வேலை பார்த்துட்டா இது சரி வராது, சரி வராது. இல்ல சரி வராது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்தை காப்போம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை நான் பேச இருக்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து சிட்டியவே கலக்கிட்டீங்க. இந்த வீடியோக்கள் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். பாட ரெடியா ஆச்சுங்க, சீக்கிரம். இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் என்றால், 5 ஆண்டு காலமாக திமுக என்ற விஷ கிருமி. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? வெறும் 3.5% வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக 2021 தேர்தல் ஜஸ்ட் பார்டர்ல வெற்றி பெற்றிருக்கு. ஏனென்றால் கருணாநிதி குடும்பம், மு.க. ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி குடும்பம் செய்யக்கூடிய அராஜகங்கள், அட்டூழியங்கள் தான் மக்கள் வெறுப்படைந்து திமுகவை மீண்டும் மீண்டும் பல்வேறு தேர்தல்களில் வீழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஆனா அப்படி தெரியாம ஓட்டு போட்டுட்டோமே என்று மக்கள் நினைத்து நினைத்து வருந்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. தமிழகமே எதிர்பார்த்து காத்திருந்த சட்டசபை தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. அன்றே தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுவிடும். இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அதே கணமே தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிட்டன. இதன் மூலம் தமிழக அரசின் முக்கிய அதிகாரங்கள் தேர்தல் கமிஷன் கைக்கு சென்று விட்டன. தமிழக அரசு இனி புதிதாக எந்த திட்டங்களையும் அறிவிக்க முடியாது. முதல்வர்
அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசு வாகனங்கள் அலுவலகங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது உட்பட பல கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துவிட்டன. இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம், மாவட்ட கலெக்டர் அலுவலகங்கள் மற்றும் இதர அரசு அலுவலகங்களில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் படங்களை உடனடியாக அகற்றும் பணி துவங்கியது. ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தலை நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்க வேண்டும். ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் என்றால், 5 ஆண்டு காலமாக திமுக என்ற விஷ கிருமி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்னடா அது ஒரு கட்சியை போய் விஷக்கிருமி என்று சொல்கிறேனே என்று உங்களுக்கு தோன்றலாம். உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் ஏன் இந்த கட்சி விஷக்கிருமி என்று நான் விளக்குகிறேன். அது என்னடா அது? எங்க போனாலும் நம்ம 3 பேரும் ஒண்ணாத்தான் போறோம். சிக்கல் வந்தா மட்டும் எனக்கு வருது, நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? அது எப்படி? தமிழகத்தை காப்போம் என்பதுதான் இந்த வீடியோ சீரிஸோட கான்செப்ட். தமிழகத்தை காப்போம் அப்படின்னா நான் தமிழ்நாடு காப்பாற்றுற நிலைமையில இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. என்ன யார்ட்டையாவது மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னா மாட்டிக்கிட்டு தான் இருக்கு. மு.க. ஸ்டாலின் என்ற கருணாநிதியின் குடும்பத்திடம் இந்த தமிழகம் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. சங்கத்தை உடனே இருக்கிற ஒரு காலை ஒடிக்கிறதுக்கா? இப்படி இந்த குடும்பத்திடம் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை, நாம் நேசிக்கக்கூடிய தமிழகத்தை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமை தமிழகத்தை இந்த திமுக என்ற விஷக்கிருமியிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது. எங்க உரிமைகள் தான் என்னோட சுயநலம். எங்க ஜனங்க ஒன்றும் ஆடுங்க இல்லை, யார் வேணும்னாலும் பலி கொடுக்கறதுக்கு. 1949 தொடங்கி கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது திமுக தொடங்கி. இல்லைங்களா? அதிமுக என்ற கட்சி தொடங்கிய 52 வருஷம் தான் ஆகுது. அதுவும் திமுகவிலிருந்து பிரிந்து வந்து தொடங்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. கேட்கறதுக்கே கடுப்பா இருக்கு. ஆனால் தமிழகத்தை அதிக ஆண்டு ஆண்ட ஒரு கட்சியாக அதிமுக இருப்பதும், சரி 75 ஆண்டு கால வரலாறு உடைய ஒரு கட்சி மீண்டும் மீண்டும் பல்வேறு தேர்தல்களில் தோல்வியுறுவதும் என்ன காரணம் என்று யோசித்திருக்கிறீர்களா? காரணம் நான் சொல்லவா? ஏனென்றால் கருணாநிதி குடும்பம், மு.க. ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி குடும்பம் செய்யக்கூடிய அராஜகங்கள், அட்டூழியங்கள் தான் மக்கள் வெறுப்படைந்து திமுகவை மீண்டும் மீண்டும் பல்வேறு தேர்தல்களில் வீழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தானே? 2021 திமுக பெற்ற வெற்றி கூட ஒரு மாபெரும் வெற்றி, பிரம்மாண்டமான வெற்றி என்றெல்லாம் சொல்லவே முடியும்.